என்னென்ன உரம் போட்டீங்க? இதுக்கு வந்து முதல் கடலை பிண்ணாக்கு, அடுத்து டிஏபி, பாக்டம்பாஸ், யூரியா, அமினி சல்பேட்டு, முத்து பிண்ணாக்கு, இது ஊட்டச்சத்து இருக்குல்ல, ஊட்டச்சத்து அது போடுவோம். சிறுசல் பட்டு இத்தனை உரையும் போடுவோம். இந்த நிறம் வர்றதுக்கு இந்த அதே முத்து பிண்ணாக்கும் போகணும். அந்த ஆமனுக்கு முத்துக்குல இந்த கருப்பு கலர் வர்றது அது போட்டா கலர் கிடைக்கும். கலர் டிஏபி போட்டாலும் கலர் கிடைக்கும். இருந்தாலும் நாங்கள் அது எல்லாமே கிளைமேட் நல்லா இருக்கும்ல, மொழி வாழிப்பு, கலரு கிளறு, இந்த அதாவது லுக்கா இருக்கும்ல கரும்பு, அதுக்கு தான் நான் இத்தனை ஓரத்தை கொடுத்துருக்கேன். இல்லைன்னா அது கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கும்ல. இது வந்து ஒரு வருஷம் ஆகுமா? எத்தனை வருஷம் ஆகுது இப்போ நடுறதுனா? இத்தனை மாதம் நட்டி காட்டில் உர சத்து, குப்பை சத்து, இதில் குப்பை இருக்கு, கிணறு இருக்கு, எல்லாம் அடுத்து மண் கம்மா மண் இருக்குல்ல, அந்த வண்டல் மண் அடிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் கரும்பு. அந்த கரும்பு மாதிரி இருக்கும். விளைச்சல் எவ்வளவு நாள் ஆகுன்ற? ஒரு 9 மாசம். 9 மாசம். 9 மாசம். நட்டுல இருந்து 9 மாசம். 9 மாசம். கரும்பு கட் பண்ணி இப்ப தனி இப்ப இதவே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாமா? இல்ல இந்த கரும்பு இல்ல, இது விதைக்கு தனியா விதைக்கிறேன். அது எங்க வாங்குவீங்க? அது நாங்க காட்டிலே போட்டு வச்சிருப்போம். காட்டிலே பக்கத்திலே போட்டு வச்சிருப்போம். அது மீடியமா இருக்கும். அம்பிட்டு இருக்கும். நல்லா கூர்மையான இருந்தா வெட்டி போட்டுருக்கோம். வெட்டி போட்டோம்னா அதுக்கு தகுந்த நிலத்திலையும் போடலாமா? எந்த அதாவது இதுக்கு நல்லா இருக்கு. செவக்காடு நல்லா வரும். இந்த பொட்டல் தரை, இந்த தரை தண்ணியை குடிக்காத வரைக்கும் செம்மையா வராது. வெள்ளை அடிச்சுட்டு வராது. ஏறி வராது.